Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு நான் வந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சூட்டபிள் கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எது டவுட்ஸ் இருந்தாமல் கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த கீழே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் வந்து பீட் கிரிட். தமிழ் சாங்ஸ் எப்படி பீட் கிரிட்டில் கரெக்டாக இருக்க போகிறோன்றது தான் நம்ம இன்றைக்கி டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டுட்டோரியலுக்கு வந்து Denon Prime 4 நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பீட் கிரிட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரோலோ இல்லைனா உங்கள் சாஃப்ட்வேர் வந்து அனலைஸ் பண்ணிடும். அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கிரிட்ஸ் கொடுக்கும். இதுதான் பீட் கிரிட். என்ன ப்ராப்ளம் வரும்னா இதில் தமிழ் சாங்ஸ் வந்து ஆஃப் கிரிட், அதாவது ஃபஸ்ட் பீட் விட்டு தள்ளி செகண்ட் பீட்டில் போய் நிற்கும். ஸோ மிக்சிங் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெட் மார்க்கர்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீட் 1 2 3 4 1 அப்படி தான் கவுண்ட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பீட் இருக்குது. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் பீட். இந்த பீட்டை விட்டுட்டு இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்ம மிக்சிங் பண்ணும்போது அந்த ஒரு பீட் தள்ளி வர மாதிரியே அந்த சாங்கில் ஃபீலாக இருக்கும். ஸோ அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த கரெக்ஷன் வந்து எல்லா கண்ட்ரோல்லையும் எல்லா சாஃப்ட்வேரும் உண்டு. நான் இப்போ காட்ட போகிறது Prime 4ல். அது எப்படி நம்ம பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். வெரி சிம்பிள். இங்கே வந்து எடிட் கிரிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளிங்காக ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் பிளிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து கிரிட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஜாகுவில் யூஸ் பண்ண போகிறேன். ஜாகுவில் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கேயும் வந்து 2 ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இது வச்சு நான் வந்து கிரிட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜாகுவில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜாகுவில் யூஸ் பண்ணி இந்த மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரிட் அப்படியே மூவ் ஆகும். ஸோ இந்த ரெட் கிரிட் கரெக்டாக நான் ஃபஸ்ட்டில் வச்சிட்டேன்னா இப்போ வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ நான் முன்னாடி வைக்கலாம், ஸோ பேக்கையும் வைக்கலாம். ஸோ பிஃபோர் அ பீட், ஆன் பீட், ஸோ ரெண்டுமே வைக்கலாம். ஸோ எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், நான் கரெக்டாக அந்த இடத்துல பொசிஷனில் வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த பீட். இப்போ நான் அதை ரிலீஸ் பண்ணேன்னா இங்கே அது ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸாக்ட் பீட்டில் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக நான் இப்போ நான் எக்ஸாக்ட் ஃபர்ஸ்ட் பீட்டில் இப்போ நான் க்யூ பாயிண்ட் போட்டுக்கலாம். One, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. Perfect. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனி சாங்ஸ் ஆஃப் இட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்துக்கலாம். இது எல்லா கண்ட்ரோலும் எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து Prime 4ல். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது ஒரு ஷார்ட் டெமோ தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு புது அன்பாக்சிங் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஆன் மை சேனல். DJ Rahul signing off. Take care. Bye.